கையை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் I want to pray for you. என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, any compartment of life, any difficulty you are going through, என்ன பாதையில் போறீங்களோ எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் ஜெபிக்க நமக்கு கடவுள் கிருபை கொடுத்திருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளைக்கு நன்றி. வாழ்க்கையின் எல்லா பங்குகள் மேலும் இன்றைக்கு உங்க கிருபை இருப்பதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களோடு பேசுகிறவர், இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறவர், இன்னும் உம்மோடு நெருங்கி நடக்கிற எங்கள் வாழ்க்கையில் உம்மை உச்சத்தில் வைக்க, உம்மோடு இருக்கிற உறவை, உம்மை தேடுதலை முக்கியத்துவப்படுத்த உம் சத்தம் கேட்டு நடக்கும் கிருபையில் எங்களை நடத்தி, வாழ்க்கையின் எல்லா கம்பார்ட்மெண்ட், வாழ்க்கையின் எல்லா பகுதிகள், வாழ்க்கையினுடைய எல்லா ஏரியாஸ், குடும்பம் தொடங்கி, செல்வம் தொடங்கி, ஊழியம் தொடங்கி, வாழ்க்கையின் எல்லா பாகங்கள் மேலும் உம்முடைய கிருபை ஏராளமாக இருப்பதாக ஆசீர்வதிங்க என வேண்டி ஜெபிக்கிறேன். என்ன மனபாரங்களோடெல்லாம் உங்க சமூகத்தில் வந்து நிற்கும் போது உங்க நல்ல பங்கை தேடி உங்க பாதத்தில் வந்து உங்க சத்தம் கேட்டு அதன்படி இந்த பூமியில் நடக்கிறவர்களாய், உங்க சத்தத்தை கேட்டு பயப்படாத ஒரு ஜாதியாய், முழக்கத்தோடு நீர் பேசும்போது உம்மை விட்டு தூர விலகாதவர்களாய், இன்னும் என்னோடு பேசும், உம்மை நேசிக்கிறேன் என்று அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களாய் எங்கள் சபை மக்களை உங்க உறவில் வளர்த்து உருவாக்குங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றியோடு ஒவ்வொருவரையும் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் அந்யுன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களும் திருச்சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you.